ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கால்குலேஷன் வந்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75 நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கான கால்குலேஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம். சரிங்களா? ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். இதோட கவுண்டிங் கலெக்ஷன்ஸ் எஃப்னா என்ன, எஃப் டாட் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அது ஃபுல் ஃபார்மில் அடிப்போம். எஃப்ஓஆர் அப்படின்னு அடிப்போம். அந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். ஃபுல்லாக அடிக்கிறதுனால டாட் வைக்க மாட்டோம். ஷார்ட்டாக இருக்கிறதுனால டாட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்சது தான். ஓகே, ஸ்லாஷ் கொடுத்தா என்ன அர்த்தம், டிஐசிடி அப்படிங்கிறத அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்போ கலெக்ஷன்ஸ் ஃபார் தி நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். இன் தி ஸ்டேட் அப்படிங்கிறது இங்கே வரும், கண்ட்ரி வராது. சரிங்களா? கண்ட்ரிக்கு பதிலாக ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு வரும். சரிங்களா? இந்தி கண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங். அப்போது 2 ஹெட்டிங்காக இருக்குது. தனித்தனி கால்குலேஷனை நம்ம வந்துட்டு போடணும். ஓகேங்களா? அப்போ கலெக்ஷன்ஸ்லேருந்து ஸ்கீம் வரைக்கும் ஒரு கால்குலேஷன். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 43. 65ல் 43 போச்சுன்னா 22. 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் 11. இது கூட 10 ஆட் பண்ணோம்னா 21. ஓகேங்களா? 65ல் மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம், 21 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போது 21வது டிகிரியில் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் ஃபார் தி நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்தி ஸ்டேட் அப்படிங்கிறது தனி கால்குலேஷன், சேம் மெத்தடு. சரிங்களா? அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 12. 65ல் நம்ம 12 போச்சுன்னா 53. 53 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 54 அடுத்த டிஜிட்டாக நம்ம மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 27. இது கூட 10 ஆட் பண்ணால் 37. 37வது டிகிரியில் நம்ம இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் லாஸ்ட் காலமில் இருந்து தான் போடுவோம். ஓகேங்களா? இந்த நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ருபீஸ் இன் லேக்ஸ் வந்துட்டு இந்த கால்குலேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம போடக்கூடிய கால்குலேஷன்ஸ் அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே நேம் ஓ டாட் கொடுத்துருக்காங்க. ஓ டாட் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஆஃப் ஓஎஃப் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லாஷ்னா என்னென்னு நம்ம பார்த்தோம் முன்னாடியே, டிஹெச்இடி அப்படிங்கிறத பார்த்தோம். டிஐஎஸ்டி டாட் கொடுத்துருக்காங்க. டாட் கொடுத்தா என்ன அர்த்தம், ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃபுல்லாக அடிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான கால்குலேஷன் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து நம்ம கால்குலேஷன்ஸ் பார்க்கணும். லாஸ்ட் காலமில் இந்த ருபீஸ் இன் லேக்ஸை விட்டுருங்க. சரிங்களா? அது தனி கால்குலேஷன். ஓகே, லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1958-59 கொடுத்துருக்காங்க. இந்த ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட வேண்டாம். சரிங்களா? அப்போ அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 டிஜிட் வரும். சரிங்களா? எங்கேயுமே ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடியும் ஸ்பேஸ் விட வேண்டாம், விட தேவையில்லை. ஓகேங்களா? அப்போ 7 டிஜிட் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, 4 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகேங்களா? ஃபுல்லாகவே 4 டிஜிட் தான் இருக்குது. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த 7 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதை தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இதுக்கான கால்குலேஷன் ரைட் சைடு மார்ஜின் என்ன, 75. அந்த 75 எடுத்துக்கோங்க மைனஸ். ஸோ இந்த காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட்டில் இருக்குது. அது கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் பார்த்தது தான். +2 ஆட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணால் 7 + 2 9 ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த 7 கூட +2 ஆட் பண்ணால் 9 ஆகிடும். மைனஸ் பண்ணுறோம் 66. அதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள், அதில் ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ் வந்துட்டு 4. ஓகேங்களா? அப்போ காலம்லேயே எது பெருசு, 7 தான் பெருசு. ஸோ 7 + 2 9. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம் 57. 57 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள், அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு. எல்லா ஹெட்டிங்லேயும் எல்லா காலம்லேயுமே ஹெட்டிங் தான் பெருசு. அது எல்லாமே 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ் 4 டிஜிட். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காலம்லேயும் ஹெட்டிங் தான் பெருசு, 7 டிஜிட். ஸோ 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 48. இந்த 48 அப்படி இங்கே கொண்டு வந்துக்கலாம் மைனஸ். ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசு எல்லாத்துலேயுமே. ஓகே, இதுலேயும் 7 தான். 7 + 2 9. மைனஸ் பண்ணால் 39. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கேல் பென்சில் வச்சு இந்த கோடு போடுவோம்.
அதோட வேல்யூ அது எந்த டிகிரி அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ 2 இடத்துல +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இதை நீங்கள் எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? 2 இடத்துல இங்கேனா இந்த இடத்துல +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. அப்போது 66 + 2 68, 57 + 2 59, 48 + 2 50, 39 + 2 41. ஓகேங்களா? இந்த வேல்யூ தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதை தான் கன்சிடர் பண்ணணும், இதை பண்ண மாட்டோம். இது ஜஸ்ட் லைன் வேல்யூ. ஓகேங்களா? இது ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னும் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது லைன் வேல்யூ, இதுதான் நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிற வேல்யூ. ஓகேங்களா? சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன, இந்த கால்குலேஷன் போட்டோன்னே இந்த டிகிரிலேயே அடிச்சிருவாங்க. அதாவது இதவே டிகிரியாக நினச்சி கன்சிடர் பண்ணி அடிச்சிருவாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அந்த காலம் வைஸ் எல்லாமே மாறும், ஸ்டேட்மெண்ட் ஹோலாகவே மொத்தமாகவே தப்பாயிரும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், ஒரு தடவை கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டக்குன்னு செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ இதுதான் 39, அதை எடுத்துக்கலாம். மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன? லெஃப்ட் மார்ஜின் 10 தானே செட் பண்ணுறோம். ஸோ அந்த 10 எடுத்துக்கோங்க. மைனஸ் பண்ணுங்க 29 மைனஸ் இதோட கவுண்டிங். ஓகேங்களா? நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அடிப்போம், டாட்லாம் வைக்க மாட்டோம், ஸ்பேஸோடு சேர்த்து இதோட கவுண்டிங் 20. ஓகேங்களா? அப்போ 20 எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 9 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 10 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 5 வருதா? 5 ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ 15. 15வது டிகிரியில் நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த ருப்பீஸ் இன் லேக்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது. சரிங்களா? 4 காலமுக்குமே பொதுவாக இருக்கனால இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ அது எந்த வேல்யூவை எடுக்கணும்? இந்த வேல்யூ 4 காலமோட வேல்யூவும் எடுக்கணும். இது 4ஐயுமே ஆட் பண்ணுங்க. இது 4ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். ஓகேங்களா? இது 4ஐயுமே கூட்டினா 36 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுவோம், ருப்பீஸ்னு அடிப்போம், ஸ்பேஸ் இன் ஸ்பேஸ் லேக்ஸ், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு இடையில இந்த இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் விட வேண்டாம். சரிங்களா? ஸ்பேஸ் வராது. ஸோ நீங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணோன்னே ருப்பீஸ்னு அடிப்பீங்க, இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுவீங்க, லேக்ஸ் அடிச்சு அப்படி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இதோட கவுண்டிங் என்ன? 17. சரிங்களா? மைனஸ் பண்ணுங்க, 36ல் 17 போச்சுன்னா 19. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அப்படிங்கிறதுனால 20 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதை வந்துட்டு டவுட்டாக கேட்குறீங்க. சரிங்களா? ஸோ கவுண்டிங் இந்த மாதிரி தான் வருது, எதனால் 2ஆல் டிவைட் பண்ணி. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஒன்ஸ் நல்லாவே நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஓகேங்களா? 19 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வரதுனால தான் நம்ம 20 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூவை எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ என்ன? 39. சரிங்களா? ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 49 வரும். ஃபைனலாக ஃபார்மேட் பிரகாரம் +1 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 50. 50வது டிகிரியில் நம்ம ருப்பீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். சரிங்களா? இந்த சைடு பாருங்கள், இது எல்லாமே 10வது டிகிரி தான். ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது 10வது டிகிரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த 1 புள்ளி வைக்கிறோம் இல்லையா, புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுவீங்க, அவ்வளோதான். புள்ளிக்கு அப்புறம் இங்கே இந்த இடத்துல எல்லாம் ஸ்பேஸ் விடுவீங்க. ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் அடிப்பீங்க. செங்கல்பட்டு, சவுத் ஆர்காட் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுவீங்க. கிளியருங்களா? ஓகே, அடுத்து இப்போ இது எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிட்டோம். எங்கெங்கே அடிக்கணும், எதை சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த காலமில் பாருங்கள், இந்த காலமில் ஹெட்டிங் தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? இதை தான் நம்ம எடுக்கணும், 41. சரிங்களா? 41வது டிகிரியில் இந்த வேல்யூ அடிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த காலம்லேயே இதுதான் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியை டேரெக்டாக எடுத்து அடிக்கிறோம். 41வது டிகிரியில் இது அடிக்கிறோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? இந்த டாட்டோட சேர்த்து எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம
பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பெருசு அப்படிங்கிறப்போ இது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 7 டிஜிட்டில் இருக்குது. சின்ன வேல்யூ எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 4 டிஜிட்டில் இருக்குது. சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸை செக் பண்ணணும். ஸோ 7 - 4 டிஃப்ரென்ஸ் என்ன? 7 - 4 டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 3. மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3 வருது. ஓகேங்களா? இப்போ மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கோங்க, முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம் மனசுக்குள்ளே. சரிங்களா? அப்போ 41 இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 1வது டிகிரியில் அடிப்போம். 41 42 விட்டால் 43வது டிகிரியில் இந்த வேல்யூஸ், அதாவது இந்த 4 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அடிப்போம். இங்கே எல்லாமே 4 டிஜிட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம 43வது டிகிரியில் அடிச்சிடுறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த காலம்லையும் பாருங்கள், இங்கே டிரான்ஸ்லேட் டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ, அதாவது 1956-57 இது அப்படி இங்கே வந்துடும். 1957-58 இந்த வேல்யூ, அந்த மொத்த வேல்யூமே இங்கே வரும், இந்த மொத்த வேல்யூ இங்கே வரும். அதான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த செகண்ட் காலம்லேயும் ஹெட்டிங் தான். எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் தான் பெருசுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ செகண்ட் காலம்லேயும் ஹெட்டிங் தான் பெருசு. 50 நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 50. 50வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம், அதாவது இந்த வேல்யூ. சரிங்களா? இங்கே வர்ற வேல்யூவை நம்ம அடிப்போம். ஓகேங்களா? இப்போது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தோம்? 4 டிஜிட். இதுவுமே எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 வேல்யூ விட்டுறலாம், பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம். டிஃப்ரென்ஸ் 4 வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இது டிஃப்ரென்ஸ் 3 வருது. 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. டிஃப்ரென்ஸ் 4 வந்துச்சுன்னா முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி 2 வேல்யூ அப்படி பண்ணணும். சரிங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 வருதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். டிஃப்ரென்ஸ் 2 வருது அப்படின்னா முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இது, அதாவது வேல்யூ விட்டு நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விட்டலாம். இது 50வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். 50 51 விட்டால் 52வது டிகிரியில் நம்ம இந்த ஹோல் வேல்யூஸையுமே அடிப்போம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே 4 டிஜிட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபைண்ட் பண்ண இந்த 52வது டிகிரியில் அடிச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது தேர்ட் காலம்லேயும் ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 59. 59வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிக்கிறோம். உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 டிஜிட் தான் இருக்குது. எல்லாமே 4 டிஜிட் தான். அப்போ பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூ சென்டர் பண்ணணும். 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1 வேல்யூ விட்டால் 59 60 விட்டிங்கன்னா 61. சரிங்களா? 61ல் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம அடிப்போம். 4 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 61ல் அடிப்போம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி 68. 68வது டிகிரியில் ஹெட்டிங் அடிக்கிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் 7 - 4 டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி 1. 68 69 விட்டால் 70வது டிகிரியில் நம்ம இந்த 4 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அடிச்சிடறோம். டிஆர்எஸ்னால் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூ 1.20 அப்படிங்கிறது இங்கே வரும். 1.07 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வந்துடும். ஓகேங்களா? அடுத்து எதை இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்பர்ஸ் மாறுது. 7 அப்படிங்கிறதும் 6 அப்படிங்கிறதும், அதாவது இந்த ஹோல் வேல்யூமே நம்மளுக்கு இங்கே மாறுது. சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 இங்கே வரல. ஸோ 5 வந்திருக்கு. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது இங்கே டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஹோல் ரோவுமே, அதாவது 5. திருநெல்வேலி இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ 3 4 திருநெல்வேலி இங்கே வந்துருச்சுன்னா, அந்த திருநெல்வேலி ஹோல் ரோவுமே இங்கே வந்துருச்சுன்னா 5 இங்கே வந்துடும். இங்கே என்ன வரும்? 6 7 அப்படிங்கிறது வந்துட்டு வரணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது ராம்நாத்னு கொடுத்து அடிச்சிருக்காங்க. அப்போ 7 தான் ராம்நாத். இங்கே 7 வரும். நம்பர் மட்டும் மாறுது. 7 இங்கே வரும். இந்த கோயம்புத்தூருக்கு நேராக 6 வரும். என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது மேலே வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 6க்கு பதிலாக 7ங்கிற நம்பர் வருது. 5க்கு பதிலாக 6ங்கிற நம்பர் வருது. 4க்கு அப்புறம் என்ன வரணும்? 5 வரணும். அது இந்த திருநெல்வேலி. 5க்கு அப்புறம் 6 அப்படிங்கிற வேல்யூ வரணும். சரிங்களா? 6 என்னது? கோயம்புத்தூர். ஸோ இந்த கோயம்புத்தூர் வந்து 6th ரோவாக வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பதட்டத்தில் மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு கால்குலேஷன் போட்டோன்னே டக்குன்னு அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா, வேறு என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது தெரியாது வந்திருக்கா அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் போட்டோன்னே டக்குன்னு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடிக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது தப்பாயிரும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேல்யூஸ் வந்துட்டு மாறுது.
ஸோ கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அதாவது இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு நேராக இருக்க வேல்யூஸ் எல்லாமே இங்கே வரும். அதை தான் இங்கே எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திருநெல்வேலி வேல்யூஸ். திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த ரோவோட வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 12 வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.